நெதர்லாந்து நாட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட உள்ளன. இதுகுறித்து நெதர்லாந்தில் நடைபெற்ற விசேட விழாவில் அந்த நாட்டின் பிரதமர் ராப் ஜெட்டன் அவர்களுடன் இணைந்து பங்கேற்ற பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்துள்ளார். இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான மற்றும் பெருமிதமான தருணம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தனது பதிவில், இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துக்கள் உலகின் மிகவும் அழகான மொழிகளுள் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜ சோழனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். மேலும் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து இதனை பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் பிரதமர் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்.